அதாவது திருமாவளவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எந்திரிச்சு என் காத்து கிடக்குறாங்க. இவர் எந்திரிச்சிட்டு 11 மணிக்கு அப்பவும் வரல. அதோ சொல்கிறேன்னு புது சோஃபா செட்டு மட்டும் வந்து இறங்குது. சோஃபா சொல்றது ஞாபகம் இருந்து புஷ்பா 2 படத்துல வரும் இல்லையா, அந்த அரசியல் காரணத்துக்காக சோஃபால பணம் வச்சு சிஎம் ஆக்கணுன்றதுக்காக கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இங்க ரீக்ரியேட் பண்றாங்களான்ற கேள்வி வருது. தலைவர் அனுப்பிச்சிருக்கேன் உனக்காக சோஃபா செட்டு பார்த்துக்கோ அப்படின்னு தமிழ்நாட்டே கேட்பாப்புல, முதலமைச்சர் கேட்பாப்புல. அவர் எப்போதும் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. நம்மளால போய் கேமரா வச்சோன்னா இறங்கினோன்னா சோஃபா செட் இருந்து இறங்குது அப்படின்னு. இது ரெண்டும் ஒன்றா கூட கோயின்சிடென்ட்டாக அமைஞ்சிடலாம், எதோ எப்படியோ. ஆனால் திருமாவளவன் வராமல் இவன் கூப்பிட்டு, நாங்களும் அவங்கள கூப்பிடல, 4 மணிக்கு தான் முடிவை சொல்லுவாங்க. ஏப்பா என்னப்பா பிரேமலதா கூட போட்டி போட்டுனுக்கிறாரு அப்படின்னு. இந்த இதில் பிரேமலதான் ஒரு கேரக்டரே மறந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா விஜய்க்கு தெரியும். போய் கேட்டுருந்தாலும் வச்சுங்க, தம்பி அதுக்கு என்ன தம்பி கொடுத்துடலாம் தம்பி, நீ என்ன பண்ணுற, இந்த முதலமைச்சர் இருக்குதுல்ல அதை எனக்கு கொடுத்துரு, நீ சின்ன பையன், நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ வந்து துணை முதல்வராக இருந்துக்கோ. அப்புறம் அந்த திருச்சி கிழக்கு இருக்குல்ல, அதில் தம்பி பிரபாகரனை நிறுத்திடுவோம், நிறுத்தி ஜெயிச்சு அமைச்சராக்கிடுவோம்.